ப்ரௌனி சாப்பிட்ருப்பீங்க. ப்ரௌனி குக்கி சாப்பிட்ருக்கீங்களா? உள்ள ஃபஜ்ஜியாவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கிற இந்த ப்ரௌனி குக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க டார்க் சாக்லேட்டையும் பட்டரும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் எக்கு, பவுடர் சுகர், வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது மூணையும் நல்லா சலிச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண பேட்டரை 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மேலே போர் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பிஸ்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்துடும். 1 டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும். 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் கரெக்டாக 13 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பேக் பண்ணிங்கன்னா வந்து கிறிஸ்பி ஆகிடும் குக்கி. அப்படி பேக் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. சவுண்ட் கேட்டிங்களா? வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஃபஜ்ஜியாகவும் இருக்கும். ஃபஜ்ஜியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.